Hi guys, welcome to my YouTube channel and first of all happy new year guys. உங்களுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுத்து வர இல்ல நான் கேமரா எங்க இருக்குன்னு சொல்லி ரொம்ப இதே பண்ணுங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி இருக்கிற வீடியோ போய் பாருங்க. அதுலயும் இதே மாதிரி கேமரா எங்க இருக்குன்னு பார்த்தே வீடியோல ஃபுல்லா தப்பா பார்த்திருப்பா. ஹாப்பி நியூ இயர் உங்க எல்லாருக்குமே. இந்த இயர் வந்து நல்லபடியா எப்படி சொல்றது பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ என்னன்னா நியூ இயர் வருது. இன்னைக்கே வீடியோ எடுக்கிறப்ப ஆக்சுவலி இன்னைக்கு 31st மார்னிங் ஆஃப்டர்நூன் எடுத்துட்டு இருக்கோம். வாட் எவர் இட் இஸ் ஈவினிங் எடுத்துட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் நியூ இயர்க்கு வந்து ஏதாச்சும் சும்மா பண்ணலாமேன்னு தோணுச்சு. அதனால் இந்த ஹேரில் வந்துட்டு கலர் பண்ணணுன்றது எங்களுக்கு ஆசைன்றதை விட சும்மா அது பண்ணி பார்க்கலாமே எப்படி தான் இருக்கும், நம்மளோட ஃபேஸ்க்கு அது எப்படி சூட் ஆகும் அப்படின்னு பண்ணி பார்க்க ஆசை. அதனால் நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து அதை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அது வீடியோவாக ஏன் எடுக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஹேரை பல மாதங்களாக இல்லை வருஷமாக கூட வச்சுக்கலாம், ஒரு 2 வருஷமாக 1 வருஷமாக கூட வச்சுக்கலாம். ஹேர் லென்த் வந்துருச்சு. இங்கேருந்து ஃபுல்லாக வந்து அந்த கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேரா லென்த் வந்துருச்சு. ஆனால் கீழே பாருங்க கைஸ் குச்சி மாதிரி இருக்குது. அது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஹேர் கலர் பண்ணுறோன்னா இந்த முடியில் பண்ணால் கேவலமாக இருக்கும்ன்றனால என் தங்கச்சியை வந்து ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கேன் ஹேர் கட் பண்ணி விடுறதுக்கு. இப்படி நிற்கிற முடிய கொஞ்சமாவது நீங்களே பாருங்களேன். நான் இப்போ கொண்டு போட்டேன்னா பன் மாதிரி வச்சேன்னா இந்த இடம் பாருங்க கைஸ். அது வந்து இருக்க வேணான்றதுக்காக நாங்கள் வந்துட்டு ஹேர் கட் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட்டு ஹேர் கட் பண்ணுவோம். ஓகே, பண்ணி விடுறீங்களா? ஒழுங்காக பண்ணுவியா? தெரியாது, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஹேர் கட் பண்ணி விடுவியா? எப்படி பண்ணுவ சொல்லு பார்க்கலாம். நான் சொல்றேன். ஹேர் கட் பண்ணி விடுங்க மேடம். பண்றேன் மேடம். ஸ்ப்ரே அடிக்கணும் மேடம், யோசிச்சுட்டு இருக்கேன் மேடம். கன்ஃபார்ம் என் மண்டை வந்து இன்னைக்கு ஏய் சத்தியமா ஒழுங்கா கட் பண்ணுவியா? அப்படியே வச்சு ஒரு போனிடெயில் போட்டு கட் பண்ணிடவா? நான் ஹேர் கொடுத்தேன். பாரு இங்க பாரு. அம்மாடியா தடி இவ்வளோ நான் பண்ண சொல்ல ஒண்ணு. அப்படிதான் காமிச்சேன். பாரு சமத்தினா அவ்வளோ இல்லை. இங்க பாரு. ஏங்க நான் இவ்வளோதாங்க பண்ண இவ்வளோதாங்க பண்ண சொன்னேன். இவன் எக்ஸ்ட்ரா இல்லப்பா இங்க தின்னா இருந்துச்சுப்பா, அதனால இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னது? சரி இரு நான் சொல்றேன். நீ வீ கட் பண்ணிருக்கல, வீ கட் பண்ணிருக்க. சோ சைடு உனக்கு தின்னா இருக்கு. சோ சைடுல தின் எவ்வளவு இருக்கோ அது அப்படி ஆரம்பிச்சு. ஓகே, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஐயோ என்ன பண்ண? எதுவும் பண்ணல. முடிஞ்சிச்சா? மொத்தமா முடிச்சிட்டியா முடிய? பயமா இருக்கா? ஏய் நிஜமா ஓகேயா? ஷார்ட்டா இருக்கேனா கொஞ்சம். அப்படி பாவி ஆடாத. எவ்வளோடி ஷார்ட் பண்ண? A few minutes later. சத்தியமா பயமா இருக்கு. முடி எப்படி இருக்க போகுது தெரியல. பாரு ஓகே தான், அவ்வளோனும் கேவலமா இல்லை. ஓகே, அங்கங்க கொஞ்சம் விட்டுருக்கா. வெளில ஃப்ரண்ட்ல போடலாமா நானு? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஏய் ஓகே இல்ல ஃப்ரண்ட்ல போட்டா ஒரு சைஸ்ல இருக்கு. சூப்பர். ஒரு சைஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் சத்தியமா. எனக்கு காமி பின்னாடி ஸ்ட்ரைட்டா தான் கட் பண்ணிருக்கேன். இல்ல எனக்கு தெரியல, எனக்கே தெரியல. ஒரு சைடுலாம் ஆக்குனா ஓகே தான். அவ்வளவா தெரியல, ஆனா ஒரு சைஸ்ல இருக்கு. அன்ஈவனா இருக்கா? ஆமா, வேர் கட்னால தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கட் பண்ணும்போது இங்க இப்படி இருக்கா. நல்லா ஷார்ட் பண்ணிட்டடி. 2 seconds later. நான் போறேன், எனக்கு வீடியோவே வேணாம்.
நான் ஒன்றும் அழுவலையா, கண்ணு வேர்க்குது. ஓகே தான். பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கறனால பொழைச்சுப்போ. பயமா அழுகு. இருந்தது தெரியுமா? மனசுக்குள்ள அழுகையா இருக்குங்க. எனக்கே பயமா இருந்தது. ஐயோ சொல்லிட்டோமே என்ன பண்றது. நான் நினைச்சா ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல, முடி வெட்ட வேணாம்ப்பா அப்புறமான்ட்டு. ஆமா. ஆனா நான் பயத்துல ஐயோ நான் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு கைஸ் இன்னொன்று சொல்லணும். நான் என் ஹேர் இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கா, என்னோட பழைய கேர்லி ஹேர் இங்கே வளருது. தெரியுதா? எப்படா அது வளரும்னு இருக்கு எனக்கு. ஏன்னா முன்னாடி எனக்கு கேர்லி ஹேர் பிடிக்கும், ஆனால் எனக்கு இதை எப்படி செட் பண்ணுவோம் அதெல்லாம் தெரியாது. அதனால இது பண்ணேன். ஆனால் பண்ண அப்புறம் இப்போ எனக்கு கேர்லி ஹேர் வேணும்னு இருக்கு, அதனால் வளர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து எனக்கு கேர்லி செட் ஆகுமா இல்லை ஸ்ட்ரெயிட் செட் ஆகுமா என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போய் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காம. என்னடா என் பேக் ஃபுல்லா தண்ணி ஆகுதுன்னு எஞ்சி பார்க்குறேன். இந்த பொண்ணு வாட்டர் ஃபுல்லா கொட்டி வச்சிருக்கு. நான் கொட்டவே இல்ல, இது ஓபன் எனக்கு நேரமே சரியில்லை. நான் இன்னைக்கு ஹேர் கலரே பண்ணல. ஜம்பலிங்கம். நான் இன்னைக்கு ஹேர் கலர் பண்ண போறது இல்ல. எனக்கு ஏதோ சரிப்பட்டு வராத மாதிரி ஃபீல் ஆகுது. ஹேர் போலா பண்ண போறேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இதுதான் அவங்க வந்து என் சிஸ்டர் வந்து ஆர்டர் பண்ணாங்க. பேணுமோ நான் தான் பண்ணுவேன், ஆனால் ஆர்டர் பண்ணுவேன். எதுனாலும் பேமெண்ட் பண்ண தான் நம்ம கிட்ட அம்மா கிட்ட இருந்து போகும். ஸோ இதுதான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. பாரடைஸோட பிராண்ட். பார்ப்போமா உள்ள என்ன இருக்குதுங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் என்னது ப்ரஷ் அப்ளிகேஷன் அண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரஷ்ஷு. அப்புறம் இது என்னன்னு எனக்கு தெரியல. என்னால முடியலடா. ஸோ பாரடைஸோட லைட்னும் பிளாண்டர் பவுடரா அப்படின்னா ப்ளீச்காக. ஸோ பிளாண்டர் பவுடர்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் ப்ளீச்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அதுவும் இது எனக்கு மிக்ஸ் பண்ணணும். இது வந்து கண்டிஷனர், இது வந்துட்டு ஷாம்பு. ப்ளீச் பண்ணிட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடணும். ப்ளீச் பண்ணிட்டு ஒரு 30 to 60 மினிட்ஸ் வச்சுட்டு இதை போட்டு வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் கலர் டை பண்ணி அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக கண்டிஷனர் யோசிக்கிறேன்னா மைண்ட் ப்ராசஸ் ஆகுது. ஓகே, அந்த ப்ராசஸ் ஆகிற டைமில் பாய் பாய் சொல்லிட்டு அப்புறம் கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணணும். ஓகே அப்படியே ஓட்டிடு. ஓகே, எடிட் பண்ணுறோம் ஓட்டிப்பாங்க. இல்ல புரியல. ஹேர் கலர் அந்த டெம்பரரி ஹேர் கலர்ஸ் நல்லா பாரடைஸ் கலர். ஸோ சாக்லேட் ப்ரௌன் ஷேடில் வாங்கியிருக்கோம். ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். இது பாருங்க, அந்த பவுடர் அண்ட் அந்த க்ரீம் போட்டிருக்கு. ஐயோ, என் வாய்ஸ் கேட்டே கீழே பண்ணணுமா? ஆமாப்பா, இந்த எண்டு பண்ணிடுப்பா கொஞ்சம். இந்த லேயர் பண்ண ட்ரை பண்றேன்னு என் மண்டைய நாசம் பண்றேன். சோலி முடிச்சு. என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. வாயா நீ. ஸ்மெல் வருதா? தீஞ்சு போன ஸ்மெல் மாதிரி இருக்கு. என் தங்கச்சி புலம்பிக்கிட்டே இருக்கா. ஆனா எனக்கு மட்டும் போட்டா இப்ப அவளுக்கு போடும்போது தெளிவா இருப்பா. அங்கங்க ஃபைல் ஜோக்கா இருக்கு. இப்படி போட்டிருக்கா. இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா என்ன எனக்குலாம் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என் தங்கச்சிக்கு நான் வந்து அப்ளை பண்ண போறேன். அப்ளை பண்றேன். நான் சொல்றேன். இந்த சைடு வந்து குட்டி. எதுவும் பண்ணாத, டச் பண்ணாத. சைடுல அப்ளை பண்றப்போ நான் சொல்றேன். இந்த சைடுல ரொம்ப எட்ஜ்ல அப்ளை பண்ணு. நடுவுல சைடுலயா? தெரியாது வீடியோல அவ்வளோ கொஞ்சம் போட்டிருக்கேன். நீ நல்லா ஃபில் பண்ணுப்பா. எங்க போடுறியோ அந்த இடத்த நல்லா ஃபில் பண்ணு, ஃப்ரண்ட் அண்ட் பேக். அப்படிதான் பண்ணிருக்கேன். சரி மேல பண்ணு. கீழ போதும் மேல பண்ணு. அதான் மேல முடிச்சது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். Later. சில்வர் கலர் ஃபாயில் பேப்பர் எல்லாம் போட்டாச்சு. பயமா நம்ம வந்து இருக்கு. டைம் பார்க்கணும். எனக்கு போட்டோ 10 மினிட்ஸ் ஆயிருக்குமா. ஸோ எனக்கு 5:20க்கு அப்ளை ஆயிருக்கு, உனக்கு 5:30. 10 மினிட்ஸ் 9 மினிட்ஸ் 5:20 எல்லாம் வேணாம். 9 மினிட்ஸ்ல அப்ளை பண்ணியிருக்கேன். நான் தான் எக்ஸ்பர்ட்னு நினைக்கிறேன். தேவையில்லாத கண்டென்ட். எனக்கு ப்ளீச் போட்டு ரொம்ப நேரமாக அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டே இருக்காடுவோம். ஆகுது மண்டை எதுவும் ஆகுதுன்னு. பட் முதல்ல ப்ளீச் ஆச்சானே எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. ஹேர் வாஷ் பண்ண முன்னாடி உங்கள்கிட்ட ரிமூவ் பண்ணி காட்டலாம்னு பார்த்தேன். ஓகே, நான் பண்ணிட்டா. பின்னாடி பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிறேன்.
கரெக்டா இருக்குது. இல்ல ரொம்ப குஷியோ? சூப்பர் गाइस. இப்ப எண்ட்ல மட்டும் இது பாரு. கலர் பாரு. தெரியல. தெரியுதா? ஆயிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆயிருக்கு गाइस. தெரியுதா? அது பாரு இந்த ஹேர்லாம் பாரு. பிரவுனா இருக்கு பாரு. வீடு திரும்ப குப்பையானது தாங்க மிச்சம். ஃபுல்லா பேப்பரா இருக்கா ரொம்ப திங்ஸ். பிளான் பண்ணது வந்துட்டு எங்களுக்கு அந்த இதுல ஆன ப்ரௌனே எங்களுக்கு போதும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. இப்போ ட்ரை ஆன அப்புறம் தான் தெரியும் இது ஓகேயா இல்லை மேலே கலர் பண்ணலாமா பாச்சி மேலே கலர் பண்ணலாமா வேணாமான்னு. ஏன்னா கலர் பண்ணால் சுத்தமாக தெரியாதோன்னு தோணுது அந்த கலர். அதனால இதுலேயே விட்டுட்டா கூட ஏதோ பாருங்க நாங்கள் கதையே தருக்க மாட்டேன் முடிக்கிற வரைக்கும் ப்ராசஸ். ஐயோ பயமா இருக்கு. எனக்கு ஹேர் கீழே நல்லா ப்ரௌன் ஆயிருக்கு, அதாவது ப்ளீச் ஆயிருக்கு. என் தங்கச்சி எனக்கு சோகத்தின் உச்ச கட்டத்துல இருக்கா. அதனால பிளாக்கா இருக்கு. அவளுக்கு பிளாக்காவே இருக்கு. தெரியுதா? நல்லா தெரியுதா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நான் சொல்லிட்டேன் இதுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இப்போ திரும்பி ஒழுங்கா பண்ணணும்னா நான் வந்து வாங்கி கூட திரும்பி பண்ணி கொடுக்குறேன் சொல்லிட்டேன். ஓகே ஓகே சோகம் கூடாது. டைம்லாம் வேஸ்ட் போகும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தைரியமா இப்போ கலர் பண்ணும். அந்த கலர் பண்ணா தெரியாதுன்ற நம்பிக்கை. கலர் பண்ணதே தெரியாது, பண்ண எங்களுக்கே தெரியாது, எப்பவுமே பாக்குறோம் முடியாது. அதனால தைரியமா அந்த கலரை பண்ணுவோம். இது பண்ணிட்டு நாங்க நல்ல பிள்ளை மாதிரி எப்பவுமே பின்னல் போடாதவங்க ஒரு 3-4 வாஷஸ் வரைக்கும் பின்னல் போட்டு தெரிய மாட்டேங்குது எதுவும். இருக்கு. ரொம்ப தெரியுது எனக்கு. ஹாய் மக்களே. ஸோ நேற்று வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல, கலர் வந்து தெரியாது, வெயில் அடித்தாலும் தெரியும்னால நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் வந்து எடுக்கிறோம். அதாவது இன்னைக்கு January 1 நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். திரும்ப கலர் பண்ணது வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. கரெக்டாக அந்த சாக்லேட் ப்ரௌன் கலர் கீழே மட்டும் தெரியுதா? காமிக்கட்டா நானு? ஓகே தெரியுதா? இப்படி காட்டுறேன். போனிடெயில் போட்டு காட்டுறான். தெரியும். ஓகே இது ஆக்சுவலாக சாக்லேட் ப்ரௌன்னால கம்மியாக தெரியுது. ஸோ என் தங்கச்சியோட ஹேர் கலர் சும்மா பயங்கரமாக தெரியும். லைட்டாக தெரியுது லைட்டாக தெரியுது. ஆக்சுவலி இந்த பக்கம் திரும்ப அப்படியே இது அப்படியே ஓகே தெரியுதா? கீழே மட்டும் அந்த ஷைனிங் வந்து லைட்டாக ப்ரௌனாக தெரியும். அதுதான் அவளுக்கு தெரிஞ்சது. எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஓரளவுக்கு அவளை விட பெட்டராக தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் கைஸ் ரிசல்ட். ரொம்ப ஃப்ளாப் கிடையாது. 75% ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதுதான் எங்களுக்கு தேவை ஆக்சுவலாக. ஆமாம் பார்க்கும்போது ரொம்ப தெரிஞ்சா பிடிக்காது. ஆமாம் பார்க்க ரொம்ப அந்த ப்ளீச் பண்ணப்போ ரொம்ப வந்து பொய்க்கு மாதிரி தெரிஞ்சுது. அதனால அது வேணாம். ஸோ தட் ஓகே இது எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்துருக்கோம். ஸோ போய்ட்டு இனிமேல் தான் லஞ்ச்லாம் சாப்பிட போகிறோம். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து நாங்கள் என்ன வீடியோ அடுத்தது பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுறேன், அதை பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்சது. என்ன சொல்லலாம் இப்போது கடைசியாக இன்னொரு வாட்டி ஹாப்பி நியூ இயர். ஹாப்பியாக இருங்க. பை.